பேராசிட்டமால் ஒரு சர்வரோக வலி நிவாரணி தான் அது. ஆக்சுவலாக நம்ம பேராசிட்டமால்ன்றது நிறைய பேருக்கு ஃபீவர் மட்டும், ஜுரத்துக்கு மட்டும் அப்படி கன்வெர்ட் வச்சிருப்பாங்க. பேராசிட்டமால் இஸ் ஒன்லி டேப்லெட், போத் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டிபைரட்டிக். ஜுரமும் கண்ட்ரோல் பண்ணும், இன்ஃப்ளமேஷனும் கண்ட்ரோல் பண்ணும். வலி மாதிரி இருக்கும். எடுக்கிறது தப்பு கிடையாது. எப்பயோ ஒரு தடவை எமர்ஜென்சிக்கு கையில் வச்சுக்கிறது, செல்ஃப் மெடிக்கேஷன் பண்ணி அது மட்டும். ரொம்ப ஓவர் டோஸாக போச்சுன்னா இப்போவே தெரியாது. ஸோ இயர்லி ஹெல்த் செக்அப், இந்த ப்ராப்பர் ஃபுட் அண்ட் டயட் பார்த்துட்டா இதை நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். அவங்களோட லைஃப்பும் இன்க்ரீஸ் பண்ணலாம். அதை கிட்னி லிவரோட லைஃப்ன்றது நம்ம லைஃப். பார்த்தீங்கன்னா இந்த 50 வயசு 60 வயசு அவங்களுக்கும் யாராக இருக்குன்னு அந்த சுகர் இருக்கோ, மேல்ஸுக்கு தான் இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து நிறைய பேர் வந்து பார்க்கணும். சுகர் நிறைய போனாலும் அடிக்கடி போகலாம். பட் அதுவே வந்து அடிக்கடி போகிறதுனால நிறைய வந்து பிரச்சனைகள் வருது அப்படிங்களா. அதுக்கான மாத்திரை மாற்றணும், அது ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அது கூட அவங்களுக்கு அசோசியேட்டாக இன்ஃபெக்ஷன் வரும். சுகர் நிறைய அந்த இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் பண்ணணும். அல்டிமேட்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து டயக்னோஸ்டிக்கு இப்போ நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. யூராலஜி பொறுத்த வரைக்கும் யூராலஜியில் கேன்சர்ஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு யூராலஜி. எல்லாருமே வந்து அவங்க இந்த கிட்னி, பிளாடர், யூரிட்டில் இருக்கிற கேன்சர்ஸ் எல்லாமே வந்து அவங்க ட்ரீட் பண்ணுறவங்க. அந்த ட்ரீட் பண்ணுறதுக்கு டயக்னோஸ்டிக் மொடாலிட்டிஸில் இப்போ நிறைய இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ வந்து எல்லாமே வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி. கீஹோல் ஒரு ஹோல் மூலமாக போட்டு அந்த மினியேச்சர் இன்னும் ஹோல்லே வந்து 3 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர், ஒரு 0.5 சென்டிமீட்டர் அந்த அளவு டயமீட்டரே சொல்லி சின்ன ஸ்கோப் மூலமாக போய் அந்த பெரிய ஸ்கோனை உடச்சிருக்கலாம். அது இல்லாமல் அப்படி நுனிய ஸ்கோப் போடாமலும் கீழ் வழியாக நம்ம வெளிப்புறம் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டல் மூலமாக ப்ளக்ஸிஸ்கோப், கோப்ரா ஸ்கோப் அதில் விட்டு லேசர் அட்வான்ஸாக வந்ததுனால அதனால வந்து பெரிய ஸ்டோன் கூட கீழே வந்து உடச்சி பண்ணலாம் அப்படின்றது நிறைய அட்வான்ஸ் வந்துட்டு இருக்கு. இந்த ஃபீல்டு வந்து இன்னும் அட்வான்ஸ் ஆகிட்டு தான் இருக்கும். டயாபர்ஸ் கட்டுறதுனால யூரினரி இன்ஃபெக்ஷன் வருதுன்றாங்க, அது உண்மையா? ஏஜ்லேயும் வந்து நம்ம போகிறப்ப டயப்பர் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க, இரேஷனலாக யூஸ் பண்ணுறாங்கன்றத கண்டிப்பாக அந்த ரேஷஸ் வரும். அது இன்ஃபெக்ஷன் வராது. சாதாரண ஒரு சிம்பிள் ஸ்டோன், ஒரு 7 mm ஸ்டோனு, சின்ன ஸ்டோனே கிட்னின்னு வர பாதையில் 2 பாதையும் ஒரே டைமில் அடைக்கிறப்ப அவங்க 2 கிட்னிலையும் அவுட்புட் வெளில வர முடியாது. அது வந்து சடனாக வந்து அதோட ஃபங்க்ஷன் பண்ண முடியாது, ஷட் டவுன் மாதிரி ஆகிடும். அது வந்து அக்யூட் கிட்னி இன்ஜுரின்னு சொல்லுவாங்க. உப்பு லெவலில் அதிகமாக இருக்கும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த பர்சிஸ்டண்ட்டாக இருக்கும். அந்த லெவல் வந்து நார்மலுக்கு வரவே வராது. யூரியா கிரியேட்டின், GFR அவங்களுக்கு தான் நம்ம எஸ்டாப்ளிஷ்டு கிட்னி ஃபெயிலியர். நேர்லே சீனியர் யூராலஜிஸ்ட் டாக்டர் MG சேகர், அப்போலோ ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், OMR நமக்கிடையே இணைஞ்சிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹலோ டாக்டர். வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூராலஜினா என்ன, எந்த மாதிரி பிரச்சனைக்காக யூராலஜிஸ்ட்டை நம்ம மீட் பண்ணணும்? யூராலஜி அப்படின்றது ஒரு டேர்ம் காயின் பண்ணுறதே யூரோலேட்டட்ன்றது யூரின் சம்மந்தப்பட்ட, சிறுநீர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கெல்லாம் அது ஒரு படிப்பியல் மாதிரி வச்சாங்க. பட் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அந்த மண்டலம் முழுக்க, மண்டலம்ன்றது நம்ம அடிவயர்லேருந்து ஆரம்பிச்சிடும். கிட்னி, யூரிட்டர், சிறுநீர் பை, அங்கே கிட்னியில் வர சிறுநீர் பை, அந்த துவாரம், அந்த குழா வரைய சிறுநீர் பைக்கு வந்துட்டு அதுக்கு மேலே வர எக்ஸ்டர்னல் ஜெனிட்டலியா, இது சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் கவர் பண்ணுறது வந்து யூராலஜி. அதுக்கு இன்னொரு வார்த்தையும் இருக்குது, ஜெனிட்டோ யூரினரி சர்ஜரின்னு சொல்லுவாங்க. ஜெனிட்டோ யூரினரி, ஏன்னா இட்ஸ் அ சர்ஜரி ஸ்பெஷாலிட்டி. அவங்க டைரெக்டாக வந்து எல்லாருமே வந்து டக்குன்னு யூராலஜி ஆகிட முடியாது. அதுக்கு பேசிக்காக ஜென்ரல் சர்ஜரி, MS ஜென்ரல் சர்ஜரின்ட்டு பொது அறுவை சிகிச்சை 3 வருஷம் முடிச்சுட்டு எல்லாருமே ஹெட் அண்ட் நெக் பார்ட்டு ஜென்ரல் சர்ஜரி எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் ஸ்பெஷலைசேஷன், எப்படி ஆர்ட்ஸில் வந்து ஒரு PhD மாதிரி பண்ணுறாங்களோ அதே மாதிரி இவங்க வந்து MC அந்த பார்ட்டுக்கு மட்டும் கிட்னி அது வர மாதிரி எல்லாத்தையும் வந்து அது சம்மந்தப்பட்ட பிரச்சனை படிக்கிறதுக்காக யூராலஜின்னு சொல்லுவாங்க. மக்கள் எந்த மாதிரி வந்து அப்ரோச் பண்ணலான்னா, யூரின் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், வயிற்று வலி, கற்கள் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், அப்புறம் இந்த சிறுநீர் பாதைக்காக எல்லா வர கட்டிகளும், வயிறு கட்டி, சிறுநீர் கட்டி, அதில் வர குழாய் கட்டிகள், சிறுநீர் பை கட்டிகள், இது எல்லாத்தையும் வந்து அப்ரோச் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் ஆண் பெண் வேறுபாடு இல்லாமல், இரு பாணியில் வேறுபாடு இல்லாமல் வர தொற்று வியாதிகள், கற்கள், அதில் வர கட்டிகள், மலட்டுத்தன்மை கூட, ஆண் மலட்டுத்தன்மைக்கு ஸ்பெஷாலிட்டியே வந்து இவங்க யூராலஜி தான். ஆண்ட்ராலஜின்னு போட்டுப்பாங்க, அவங்க பார்ப்பாங்க. பட்டு ஆண் மலட்டுத்தன்மை பார்த்து அதுக்கு ட்ரீட்மெண்ட், அறுவை சிகிச்சை எல்லாம் பண்ணுறது எல்லாமே வந்து யூராலஜிஸ்ட். சமீப காலமாக யூரினரி இன்ஃபெக்ஷன் அண்ட் தென் கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம் வந்து அதிகமாக வருது. அது ஏன்னு நினைக்கிறீங்க? நம்முடைய ஒர்க்கிங் லைஃப் ஸ்டைல் தான் சொல்கிற மாதிரி இருக்கும். கிட்னி மட்டும் இல்லை, ஜென்ரலாகவே ஹெல்த் இஷ்யூ நிறைய இப்போ வந்துட்டுருக்கு. கம்யூனிகேஷன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா எப்போயும் மொபைல் கூடவே இருந்துகிட்ருக்கோம். அப்புறம் கான்சன்ட்ரேஷன் டைவர்ஷனு, அதில் டிஸ்ட்ராக்ஷன் ஆகிறது. ஒரு ரெஸ்டிங் பீரியட் மாதிரி ஒரு ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தவங்களுக்கு ஒதுக்கப்படுற ஒரு ஸ்பேஸ், நமக்குன்னு ஒரு ஸ்பேஸ் அது கம்மியாக இருக்குது எல்லாருக்குமே. ஒன்று வந்து வேலைபிளும் பண்ணி ஆகணும்,
ஏர்ன் பண்ணி ஆகணும், ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். அப்படின்றதுக்காக ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறப்ப நம்ம டயட்டு, ப்ராப்பர் டயட்டு, ஃபுட்டு, ப்ராப்பரான வாட்டர் இன்டேக்கு, கரெக்ட் டைமில் எடுக்க வேண்டிய அந்த பசி அருந்து உண்ணுதல் அப்படின்ற ஒரு டைம் வந்து கிடைக்கும். பசி இருக்கிறப்ப உணவு இருக்காது, உணவு இருக்கிறப்ப பசி இருக்காது. ஸோ அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம மாடிஃபை பண்ணியாகணும். கரெக்டாக ஒரு ப்ராப்பர் லைஃப் ஸ்டைல், ஏர்லி டு கோ டு பெட், ஏர்லி டு வேக்கப், அது கரெக்டாகவே இருக்குது. காலையில் சீக்கிரம் இருக்குது, சீக்கிரம் படுக்கிறது, 2 கோட்பாடு வந்து ப்ராப்பரான டயட்டு, சாப்பாடு, தண்ணி கரெக்டான டைமில். நம்ம நேச்சுரலாக நம்ம சவுத் இந்தியன் ட்ரெவிடியல் ஃபுட் மாதிரி, அந்த நேச்சுரலோபதி ஃபுட் மாதிரி ஈஸியாக செரிமானம் ஆகிற ஃபுட்டு, ரொம்ப ஸ்பைசி காரமாக இல்லாமல் அசைவ உணவுகளை கொஞ்சம் முடிஞ்சு தவிர்த்துட்டு கரெக்ட் டைமில் பசிக்கு சாப்பிட்டுட்டு இருந்தால், வாட்டர் இன்டேக் ப்ராப்பராக இருந்தால் ஜென்ரலாக கிட்னியோட பிரச்சனைகள் வராது. இதில் மெயினாக இப்போ நம்ம பார்க்குறதுன்னா செல்ஃப் மெடிக்கேஷன். ஏதாவது ஒன்றுனா ஏதாவது பிரச்சனை நாமே டேப்லெட் போட்டுக்கிறது. எல்லார் கையிலையும் வந்து பேரசிட்டமால் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி வலி நிவாரின்ட்டு நிறைய பிராண்டட் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் வந்துருச்சு. வலி நிவாரி ஓப்பன் மார்க்கெட்டில் அவங்கள வித்தவுட் டாக்டர் ஓப்பன் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் யூ கேன் கெட் த மெடிசன்ஸ். ஸோ அது மாதிரி செல்ஃப் மெடிக்கேஷன் இருக்கப்போ அவசரத்திற்கு அந்த ஒர்க் ஸ்டைலில் அவங்க டியூட்டியை ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணுறதுனால மெடிசன் இன்டேக் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும், எடுத்துருக்க மாதிரி. அந்த எப்படி காஃபி டீ ஒரு இது மாதிரி பழக்கம் வந்துச்சோ, மெடிசன் அந்த மாதிரி பழக்கம் ஆகிட்டாலே கிட்னி வந்து அவங்களோட லைஃப் கம்மி பண்ணுறாங்க இருக்கும், கிட்னியோட லைஃப்பை கம்மி பண்ணுறாங்க இருக்கும். மெடிசன் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிவிட்டு நெசசிட்டியாக எடுத்துகிட்டு செல்ஃப் மெடிக்கேஷன் இல்லாமல் டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷனோட வித் ப்ராப்பர் ஃபுட், வாட்டர், இதெல்லாம் கரெக்டாக டயட் பார்த்துட்டு இருந்தால், மோர் ஆஃப் வெஜிடபிள்ஸ், மோர் ஆஃப் க்ரீன்ஸ், கொஞ்சம் ஹார்ட் ஃபுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு டேப்லெட் அலர்ஜிசிக் வலி நிவாரணி மாத்திரை கொஞ்சம் செல்ஃப் மெடிக்கலாம் பார்த்து இருந்தாலே கிட்னி வந்து ஓரளவு நம்ம சேஃப்கார்ட் பண்ணிடலாம். நமக்கு கொடுத்த அந்த லைஃப் வந்து கரெக்டாக. ஷுர், கண்டிப்பாக. டாக்டர், இப்போ நீங்கள் பேசும்போது பேராசிட்டமால் சொன்னீங்க. இப்போ நம்ம பேராசிட்டமால் அதிகமாக எடுக்கிறதுனால உங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் அண்ட் தென் கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம் வருமா? அது மித்துன்ற மாதிரி தான் எங்களுக்கு. பேராசிட்டமால் ஒரு சர்வரோக வலி நிவாரணி தான். அது ஆக்சுவலாக நம்ம பேராசிட்டமால்ன்றது நிறைய பேருக்கு ஃபீவர் மட்டும், ஜுரத்துக்கு மட்டும் அப்படி கன்வெர்ட் வச்சுருப்பாங்க. பேராசிட்டமால் இஸ் ஒன்லி டேப்லெட், போத் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டிபைரட்டிக். ஜுரமும் கண்ட்ரோல் பண்ணும், இன்ஃப்ளமேஷனும் கண்ட்ரோல் பண்ணும், வலி மாதிரி இருக்கும். எடுக்கிறது தப்பு கிடையாது. எப்போயோ ஒரு தடவை எமர்ஜென்சிக்கு கையில் வச்சுக்கிறது, செல்ஃப் மெடிக்கல் யூஸ் பண்ணிக்கலாம், அது மட்டும். பட் ரெகுலராக கொஞ்சம் பழக்கப்படுத்துகிறப்ப ஒரு நாளைக்கு 2 வேளை போடுறாங்க, 3 வேளை போடுறாங்க, கண்டினியூஸாக போட்டுட்ருக்காங்க, ஒரு வாரம் தொடர்ந்து போட்டுட்ருக்காங்க, டாக்டரோட ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன், அவங்களுடைய ஒரு அட்வைஸ் இல்லாமல் இவங்களே ஃபாலோ பண்ணுறாங்க, எப்போ நான் எடுத்துக்கலான்னு ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன். அது வந்து மெயின் ஆர்கன் ஆஃப் எக்ஸ்க்ரீஷன் பேராசிட்டமால் வந்து கல்லீரல் தான், லிவர் தான். ஸோ அதோட டோஸ் அதிகமாக இருப்ப ஒரு நாளைக்கு 1500லேருந்து 2500, 3000 அந்த மில்லிகிராம் அளவு அதிகமாக இருப்ப கண்டிப்பாக கல்லீரல் பாதிக்கப்படும், நிறைய நாள் எடுக்கப்படும். பட் கிட்னியும் வந்து நிறைய டைம் எடுக்கிறப்ப கிட்னியும் வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு அது சொன்னேன், அதுதான் கண்டிப்பாக. பட் அதோட ஸ்ட்ராங்கான வலி நிவாரணிகள் நிறையா இருக்குது. முன்னாடி ஆஸ்பிரின், நோவாலஜின், நம்ம எல்லா பிராண்ட் நேம்லாம் நான் சொல்லிட்டு இருக்கக்கூடாது எல்லாமே. அந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக், இந்த மாதிரி அதெல்லாம் வந்து அந்த தேவைக்கு எடுக்கிறப்ப எடுக்கலாம், அப்பப்போ எடுத்துக்கலாம், டாக்டரோட பரிந்துரை எடுத்துக்கலாம். நாமாவே அடிக்கடி ஒரு இந்த மாதிரி காலையில் வந்து ஒரு டீ காஃபி மாதிரி ரொட்டீனாக டேப்லெட் மாதிரி பழக்கப்படுத்திட்டா இப்போ தெரியாது. நம்மளுடைய ஒர்க்கெலாம் முடிஞ்சு எப்போ நமக்கு வந்து யாராவது ஹெல்ப் வந்து பண்ண முடியாது, தனிமையாக இருக்கிறப்ப அப்போ கிட்னி கல்லீரல் பாதிப்பு இருந்தால் நம்ம லைஃப் வந்து கஷ்டமாக. அந்த டைமில் 60-70 இட் வில் ரிஃப்ளெக்ட். ரொம்ப ஓவர் டோஸாக போச்சுன்னா இப்போவே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இயர்லி ஹெல்த் செக்அப், இந்த ப்ராப்பர் ஃபுட் அண்ட் டயட் பார்த்துக்கிட்டா இதை நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். அவங்களோட லைஃப்பும் இன்க்ரீஸ் பண்ணலாம், அதை கிட்னி லிவரோட லைஃப் இன்க்ரீஸ், நம்ம லைஃப் இன்க்ரீஸ் பண்ணலாம். யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து ஃபீமேல்ஸ்க்கு தான் நிறைய வருது, மேல்ஸ்க்கு இல்லைன்றது தான் கேள்விப்படுறோம். மேல்ஸ்க்கு வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் வருமா? எந்த அளவுக்கு அது வந்து மேல்ஸ்க்கு வரும்? மேல்ஸ்க்கும் யூரின் இன்ஃபெக்ஷன் வரும். அவங்களுக்கு என்ன இந்த கம்பேரிசனால அவங்களுடைய பொதுவான அந்த எக்ஸ்டர்னல் ஜெனிட்டலிய ஃபார்ம் ஸ்ட்ரக்சர்ஸ், ஃபீமேலுக்கு ஷார்ட் யூரித்ரா, அவங்களுக்கு 4 சென்டிமீட்டர் தான், மேல்ஸ்க்கு 25 சென்டிமீட்டர் லாங் யூரித்ரா. இந்த எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா மேலே இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து நேச்சுரலாகவே கொஞ்சம் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வர்றது கம்மி. மேல்ஸ்க்கு நேச்சுரலாகவே அந்த செக்ரிஷன், அந்த ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வராத ஒரு ஹார்மோன் செக்ரிஷன் மாதிரி, லூப்ரின் மாதிரி மேல்ஸ் ஜெனிட்டலியாவுக்கு இருக்குது. ஃபீமேலுக்கு ஷார்ட் யூரித்ரா, இன்னொன்று வந்து அந்த வெஜினல் பக்கத்தில் இருக்கிறது, சாயிலிங்லாம் கொஞ்சம் காமனாக இருக்குன்றதுனால அவங்களுக்கு மோர் ப்ரோன் மாதிரி. நம்ம வாட்டர் இன்டேக் ப்ராப்பராக இல்லை, டயட் அப்நார்மலாக இருக்குது, அப்புறம் டீஹைட்ரேஷன் அடிக்கடி போய்ட்டுருக்கு, ஹெவி ஃபுட்ஸ் பேஸ்ட் ஹாட் பாடி எடுத்திருந்தால் மேல்ஸ்க்கும் ப்ராப்பர் ஹைஜீன், ப்ராப்பர் அப்ளிகபிள் டு போத் செக்ஸஸ், மேல் ஃபீமேல் 2 பேருக்குமே ஹைஜீன் ப்ராப்பராக இல்லாமல் இருந்துச்சுன்னா மேல்ஸ்க்கும் யூடிஐ வரும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த 50 வயசு 60 வயசு அவங்களுக்குலாம் யாராருக்குலாம் அந்த சுகர் இருக்கோ மேல்ஸுக்கு தான் இன்ஃபேக்ட் நாங்கள் வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறோம் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். ஃபீமேல்ஸ்க்கு கொஞ்சம் அவேர்னஸுக்கும் அந்த 50 கொஞ்சம் பார்த்துப்பாங்க.
வரணும், கொஞ்சம் நாலேஜ் வந்துடும். மேல்ஸ்க்கு வந்து சுகர் இருக்கிறப்ப அவங்க எவ்வளோ தான் தண்ணி கொடுத்துருந்தாலும், எவ்வளோ ஹைஜீனிக் இருந்தாலும், சுகரில் வந்து அந்த ஆண்குறியோட முன்தோல் வந்து இன்ஃப்ளமேட் சோர்னஸ் சொல்லும், கிராக் மாதிரி ஆகிட்டு அது மூடிக்கும். அவங்களால மூடி பின்னாடி தள்ளி க்ளீன் பண்ணுறது ரொட்டீனாக ஒரு நல்ல ஹேபிட், ஹைஜீனிக்கான ஹேபிட். அது மாதிரி பண்ண முடியல. ஹையர் சுகர் லெவல்லையும் சில மாத்திரைகள், சுகர் மாத்திரை யூரினில் அந்த குளுக்கோஸ் நிறைய வெளியே தள்ளிவிடும். அதனாலேயும் அந்த தோல் முன்னாடி குளுக்கோஸ் நிறையா இருக்கிறதுனால அங்கே பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன், கிராக்ஸ் காமன் ஆகிட்டு ஒரு அனாட்டமிக்கல் டிஃபார்மிட்டி மாதிரி ஆகும், சுருங்கி போயிடும். அந்த முன்னே அவங்கள பின்னாடி தள்ளி க்ளீன் பண்ண முடியாது. ஸோ அது கண்டிப்பாக டெஃபினட்டாக அவங்க இன்ஃபெக்ஷன் தான் வருவாங்க. இதுக்கே அவங்களுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன், இம்யூனோ காம்ப்ரமைஸ்லாம் இருக்குது, எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குது. கோவிட் பீரியடில் இவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி இல்லாதவங்க இந்த மாதிரி கேட்டகரி தான் டக்குன்னு அசெண்டிங் இன்ஃபெக்ஷன் யூடிஐ மாதிரி ஆகிடும். அங்கேருந்து இன்ஃபெக்ஷன் பரவி கிட்னிக்கு பரவிடும். கிட்னிக்கு வந்து செப்சிஸ் வந்துச்சுன்னா அவங்க அடுத்தது பார்த்தா ஐசியூ வெண்டிலேட்டரில் தான் இருப்பாங்க அடுத்து. ஓகே. ஸோ இது வந்து பேசிக் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா அசெண்டிங் சொல்லுவோம், கீழேருந்து மேலே ஏறுற ஒரு இன்ஃபெக்ஷன். சோர்ஸு கீழே தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கின் பின்னாடி தள்ளி க்ளீன் பண்ண முடியாதவங்க. எதனால் வந்துச்சுன்னா டயபெட்டிக் சுகர். காமன் இங்கே 50 to 60 years இதுதான். ஸோ அதுலேயும் வரும், அவங்களுக்கும் இருக்குது. காமன் இன்சிடென்ட் ஃபீமேல் இருந்தாலும் மேல்ஸுக்கும் கண்டிப்பாக யூடிஐ இருக்குது. அந்த அவேர்னஸ் வேணும், நாலேஜ் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்துச்சுன்னா அது 6 months ஒன்ஸ் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையா? அண்ட் தென் இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் கிட்னி வரைக்கும் அஃபெக்ட் ஆகிற மாதிரி போகுமா? அது நான் இப்போ சொன்னீங்களே, கிட்னி வரைக்கும் அஃபெக்ட் ஆகிறது வந்து உண்மை, வாய்ப்பு இருக்குது. ஒருத்தவங்களுக்கு யூடிஐ வந்துச்சுன்னா திருப்பி வந்துட்டு இருக்கும் அப்படின்றது உண்மை கிடையாது. திருப்பி யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு சில காரணங்கள்லாம் இருக்குது. ரெக்கரண்ட் யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த கேட்டகரியில் அவங்க வந்திருக்காங்களான்னு ஃபஸ்ட்டு லைனே நம்ம எவாலுவேட் பண்ணிவிடுவோம். முதல்ல அவங்க வரப்பவே நம்ம வந்து யூரின் டெஸ்ட் ஏன் பண்ண சொல்கிறோம், எடுத்த உடனே வரப்பவே யூரின் டெஸ்ட், அல்ட்ராசவுண்ட், எங்களுக்கு அந்த கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் தெரியும் யாருக்கு ரெக்கரண்ட் கேட்டகரியில் வருவாங்க, தொடர்ந்து வர மாதிரி யார் ஃபஸ்ட்டு டைம் வராங்க தெரியும். ஹிஸ்ட்ரி பார்த்து எக்ஸாம் பார்த்தா தெரியும். சில பேருக்கு அந்த பேசிக் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் தேவைப்படாது, சில பேருக்கு ஸ்கேன் இவங்களுக்கு எடுத்தால் பெட்டர்னு தேவைப்படும். அவங்க நினச்சி டாக்டர் வந்து ஸ்கேன் எடுக்க சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கலாம். பட் இப்போ வந்து அல்ட்ராசவுண்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு பேசிக், ஒரு காமனான ஒரு எக்ஸ்டெண்டட் எக்ஸாமினேஷன் மாதிரி ஆகிடுச்சு. எப்படி டாக்டரை பார்த்து எக்ஸாம் பண்ணாலும் இப்போ நாங்களாம் பெட் சைடே ஸ்கேன் வச்சுக்கிறோம். டாக்டர் பார்க்குறப்ப அப்படியே ஸ்கேன் நாங்களே அப்படியே பார்த்துருக்கோம். ஸோ இட்ஸ் எ கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் டூல் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அந்த இதில் ரெக்கரண்ட்டாக யாருக்கு வரும்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிடலாம் அல்ட்ராசவுண்ட். இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்டிவான யங் ஏஜ் 20, 30 அப்படி வராங்க, யங் ஏஜில் வராங்க, யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் என்ன மாதிரி சிம்டம்ஸ், எரிச்சல் இருக்குது, போகிறப்ப பெயின் இருக்குது, ஃபீவர், அது மாதிரி வராங்க. அவங்க ஃபஸ்ட் டைம் வந்திருக்க மாதிரி இருக்கும். ஹிஸ்ட்ரி ஆபீஸ் சொல்லுவாங்க, ட்ராவல் ஹிஸ்ட்ரி, டீஹைட்ரேஷன், இல்லை நியூலி ஃபார்ம் ரிலேஷன்ஷிப், அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி தான் நம்ம டேப்லெட் கொடுத்தோம். யூரினில் கிருமி இருக்கான்னு மட்டும் பார்த்துட்டு டேப்லெட் கொடுத்துடலாம். இதுவே இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி எனக்கு போன வருஷம் வந்தது, திருப்பி இந்த வருஷம் வருதுங்க, ஒரு ஏஜ் மிட் ஏஜ் மாதிரி ஆகிடுச்சு, அவங்களுக்கு அடிஷ்னலாக கோமார்பிட் இருக்குது. கோமார்பிட்ஸ்னால் இந்த மாதிரி சுகர், பிபி, தைராய்டு ப்ராப்ளமு, ஹார்ட் ப்ராப்ளம், இது மாதிரிலாம் இருக்குன்றப்ப அவங்களுக்கு வந்து ரெக்கரண்ட்டாக வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவங்க மற்றவங்களோட எதிர்ப்பு சக்தி அவங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ரமைஸாக இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். அது ஸோ அவங்களுக்கு ஸ்கேன் மேண்டேட்டரி. ஸ்கேனில் வந்து ரெக்கரண்ட்டாக வர மாதிரி, வெளியில் தள்ளுற மாதிரி ஏதாவது அறிகுறிகள் இருக்கா, கிட்னியில் பாதிப்பு இருக்கா, சிறுநீர் பையில் பாதிப்பு இருக்கா, அந்த மீதி தங்குற மாதிரி இருக்கா, சிறுநீர் போயிட்ட பிறகு மீதி பிளாடரில் தங்குதா, எவ்வளோ தங்குது, அவங்களால ஒழுங்காக வெளியே கொண்டு வர முடியுதா, அந்த ஃப்ளோ நல்லா இருக்கா, இந்த மாதிரி காரணம்லாம் பார்த்து அப்புறம் கல்ச்சரில் யூரினில் எந்த மாதிரியான பாக்டீரியா இருக்குது. பாக்டீரியா நிறைய சாதாரண பாக்டீரியா இருக்குது, சாதாரண காமனான பாக்டீரியா எஷீரியா கோலைன்னு சொல்லுவோம், ஈகோலைன்னு சொல்லுவோம். அது இல்லாமல் வெகு விகரஸான விர்லண்ட்டான பாக்டீரியாலாம் இருக்குது, கிளப்சீரியா, நிமோனியா, ப்ரோட்டியஸ், சூடோமோனாஸ் அப்படிலாம் இருக்குது. அதெல்லாம் வந்து கொல்றது ரொம்ப கஷ்டம். அதுக்கான கரெக்டான மருந்து அந்த டெஸ்ட்டில் கொடுப்பாங்க. நல்ல லேப் கொடுத்து அந்த டெஸ்ட் எடுத்து மருந்து 1 வாரம் 5 நாள் பத்தாது, சில பேர் 3 நாள் எடுப்பாங்க, ஓவர் த கவுண்டர் வாங்குவாங்க. இல்லை டாக்டரை வந்து ஜென்ரல் ப்ராக்டிஸ் ஃபேமிலி ஃபிசிஷியனை வந்து அவங்க நிறைய வாங்க மாட்டாங்க, ஒரு 3 நாள் 4 நாள் தான் கொடுப்பாங்க. நல்லா ஆயிடுச்சுன்னு அப்படியே விட்டுடுவாங்க. அது மாதிரி விடக்கூடாது. அந்த மாதிரி கல்ச்சர் பாசிட்டிவாக இருந்தவங்களுக்கு டூரேஷன் இருக்குது. இந்த பாக்டீரியாவுக்கு இத்தனை நாள் எடுக்கணும், இந்த மாதிரி கேட்டகரிக்கு இவ்வளோ நாள் எடுக்கணும், அதெல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு இருந்தால் முதல் தடவை வரப்பவே நம்ம அதை கொன்று கிளியர் பண்ணிடலாம். ரெக்கரண்டாக வரவங்களுக்கு எதனால் வருதுன்ட்டு அந்த காரணத்தை வந்து நம்ம சரி பண்ணணும். அது இல்லாமல் பேஷண்ட் அவங்களாவே ஒரு கல்ச்சர் பீரியாடிக்கலாக 3 months 6 months ஒன்று பண்ணிப்பாங்க. பண்ணிவிட்டு சார் எனக்கு பாசிட்டிவாக இருக்குது, அது மட்டும் சிம்டம்ஸில் எதுவுமா இருக்குது, அது தேவையில்லை. அது நம்மளே மன உளைச்சல் கொண்டுக்கிற மாதிரி. அது மாதிரி ரொட்டீனாக பீரியாடிக்கலாக கல்ச்சர் செய்யணும்னு நாங்கள் அட்வைஸ் பண்ண மாட்டோம். சிம்டம்ஸ் பார்க்கணும், ரெக்கரண்ட்டாக வர்ற ஃபேக்டர்ஸில் எதாவது இருக்குன்னா அதை சரி பண்ணணும். சுகர் வந்து அதிகமாக இருக்குன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான டயபெட்டாலஜி ட்ரக்ஸ் அவரை பார்த்து கன்சல்டேஷன் பண்ண சொல்லணும். தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது, கார்டியாக் ப்ராப்ளம் இருக்குன்னா ஃபிசிஷியன் இல்லை கார்டியாலஜிஸ்ட் பார்த்து அவங்க தைராய்டு இருக்கும் கம்மியாக இருக்கவங்களுக்கும் கால் வீக்கம் இருக்கும், கண்ணெல்லாம் கொஞ்சம் வீக்கமாக இருக்கும், அவங்களுக்குலாம் கொஞ்சம் நார்மலாக சொல்லி கொஞ்சம் காம்ப்ரமைஸ் இருக்குன்றப்ப அந்த டாக்டரை பார்த்து அதை ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ணிவிட்டும் யூரின் கல்ச்சர் இருக்கிற பாக்டீரியாவை கொன்னா தான்
அவங்களுக்கு திருப்பி அடுத்த எபிசோடு வராது. ஸோ இந்த மாதிரி ரெக்கரண்ட் கரெக்டாக எவாலுவேட் பண்ணால் நம்ம தடுத்துடலாம். ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் போகிறது, அந்த தாமதமாக யூரின் போகிறதுனால அவங்களுக்கு டயாபெட்டிஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் இதனால் யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கும், கிட்னி ப்ராப்ளம் ரிலேட்டடாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக யூரின் போகிறாங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? கரெக்ட். நீங்கள் நல்ல கொஸ்டின் இது. என்ன ஃப்ரீக்வன்சி தாமதம் ரெண்டுமே சார். ஃப்ரீக்வன்சின்றது அடிக்கடி போகிறது, தாமதம்ன்றது ஒரு ஹிஸ்டன்சி இனிஷியேட் பண்ணுறது. எதுவாக இருந்தாலும் என்ன ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்ம இந்த சிம்டம்ஸ் நார்மல் கிடையாது. இந்த சிம்டம்ஸ் ப்ராப்ளம். இந்த சிம்டம்ஸ் இருக்கக்கூடாது, நார்மலாக இருக்கக்கூடாது. அது என்ன காரணத்தாலும் நம்ம பார்க்கணும். அது என்ன காரணம் இருக்குது அதை நம்ம சரி பண்ணணும். ஃப்ரீக்வன்சி ஏதோ ஒரு நாள் 2 நாள் இருக்கலாம். இப்போ டயபெட்டிக்கில் ஏற்கனவே அவங்க யூரின் நிறையா போகிறாங்க, சுகர் வெளியே தள்ளுது, அதில் அவங்களுக்கு ஃப்ரீக்வன்சி ருட்டீனாகவே இருக்கும், அது நார்மல் தான் அப்படின்ட்டு எடுத்துக்கக்கூடாது. எப்பயாவது இருக்கலாம். தொடர்ந்து இது மாதிரி இருக்குன்னா நம்ம அதுக்கான மெடிசன்ஸ் கொடுக்கணும், அதுக்கான ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும். சுகர் நிறைய போனாலும் அடிக்கடி போகலாம். பட் அதுவே அடிக்கடி போகிறதுனால நிறைய பிரச்சனைகள் வருது இருக்கு இல்லைங்களா? அதுக்கான மாத்திரை மாற்றணும், அது ஃபில்டர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஏற்பாடுகள் பண்ணணும். அது கூட அவங்களுக்கு அசோசியேட்டாக இன்ஃபெக்ஷன் வரும். இது சுகர் நிறைய இன்ஃபெக்ஷன், அந்த இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் பண்ணணும். அல்டிமேட்டாக என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஷண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கும், அவங்க பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அடிக்கடி போகிறது யாருமே விருப்பப்பட மாட்டாங்க. அடிக்கடி போனால் எவ்வளோ பாதிப்பு வரும், ட்ராவல் பண்ண முடியாது, அவங்க ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அதை நம்ம சரி பண்ணி தான் அது காமன் எடுத்துகிட்டு விட்டு நம்ம அக்செப்ட் பண்ணிக்கூடாதுன்னு சொல்ல வரேன். எப்படி வயசான பெரியவங்களுக்கு அடிக்கடி போவாங்க, அவங்களுக்கு இருமுனா ஸ்னீஸ் பண்ணால் சிரிச்சா யூரின் லீக் ஆகுன்றது அதெல்லாம் வயசானவங்க இருக்கும் அப்படின்ட்டு நம்மலாம் இப்போ விடக்கூடாது. இது இப்போல்லாம் நிறைய ட்ரீட்மெண்ட் வந்துருச்சு. ஒரு வாரம் ஒரு 3 நாள் 4 நாள் இருக்கலாம். தொடர்ந்து அந்த மாதிரி இருந்து சரியாகல, ஸ்பான்டேனியஸாக ரெமிட் ஆகல. நான் சொல்கிறது சுகரு அந்த மாதிரி மற்ற மெடிசன் இருக்குங்கன்னா உடனே அவங்க டாக்டர் அவங்களையும் பார்க்கணும், யூராலஜிஸ்ட்டும் பார்த்து ப்ராப்பர் எவலுவேஷன் பண்ணி எதனால் வந்திருக்குன்னு பார்த்து நம்ம அதை சரி பண்ணணும். டாக்டர், இப்போ பார்த்தீங்கன்னா யூராலஜியில் அட்வான்ஸ் டெக்னாலஜி என்னெல்லாம் வந்திருக்கு? யூராலஜி மற்ற ஃபீல்டோட நிறைய டெக்னாலஜி வந்துச்சு. எஸ்பெஷலி ரோபோட்டிக் டெக்னாலஜியில் என்னென்னமான சர்ஜரி பண்ணலாம். டெலிசர்ஜரியை கூட இப்போ பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டயக்னோஸ்டிக்கு இப்போ நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. யூராலஜி பொறுத்த வரைக்கும் யூராலஜியில் கேன்சர்ஸ் ஒரு முக்கியமான ஒரு ஃபீல்டு. யூராலஜி எல்லாருமே அவங்க இந்த கிட்னி, பிளாடர், யூரிட்டில் இருக்கிற கேன்சர்ஸ் எல்லாமே அவங்க ட்ரீட் பண்ணுறவங்க. அந்த ட்ரீட் பண்ணுறதுக்கு டயக்னோஸ்டிக் மொடாலிட்டிஸில் இப்போ நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு. ஒவ்வொரு டயக்னோஸ் மிஸ் ஆகாமல் ஆரம்ப காலத்திலே தடுத்து நம்ம சரி பண்ணணும் இல்லையா? அதுக்கு அந்த டெக்னாலஜி ஆர்டிஃபிஷியல் லெபார்டரி டயக்னோஸ் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு. ரோபோட்டிக்கில் என்ன மாதிரி சர்ஜரி, இப்போ ஒரு டாக்டர் இங்கே சென்னையில் இருந்துட்டு லோக்கல் பெரிஃபரியில் ஆப்ரேட் பண்ணலாம். அந்த மாதிரி டெலிசர்ஜரி முன்னேற்றம்லாம் வந்துருச்சு. மிஷின் ஆப்ரேட்டிங் கன்சோல் ஒரு ரூமில் இருக்கும், ஒரு இடத்துல இருக்கும். பேஷண்ட் சைடில் இருக்கிற கன்சோல் இன்னொரு இடத்துல இருக்கும். ஸோ அது இன்டர்நெட் மூலமாக, நெட்ஃபைல் மூலமாக, வைஃபை மூலமாக அது கனெக்ட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் இன்னும் மாடிஃபிகேஷன், அட்வான்ஸ் டெக்னாலஜி குட்டிட்டியாக. முன்னாடிலாம் அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் ஓப்பன் சர்ஜரி தான் பண்ணும். கிட்னி எடுக்கிறது லேப்ரோஸ்கோப்பி, அது ரொம்ப நாள் அட்வான்ஸ் ஆகிடுச்சு. லேப்ரோஸ்கோப்பியில் முதல்ல நல்லா அட்வான்ஸ் ஆனது ஜென்ரல் சர்ஜரி, கேஸ்ட்ரோ எல்லாம், அப்புறம் யூராலஜி நிறைய அட்வான்ஸ் வந்துருச்சு. இப்போ கிட்னி எடுக்கிறது ரோபோட்டிக் பண்ணலாம். பட் காஸ்ட் வைஸ் பார்த்தா லேப்ரோஸ்கோப்பியில் இன்னும் பண்ணிட்டுருக்காங்க. பட் ரெசிபியன்ட் கிட்னி வைக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு, அதாவது கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்டுக்கு கிட்னி வச்சு அதில் வச்சு தைக்கிறதெல்லாம் முன்னாடி இது வரைக்கும் கொஞ்சம் ஓப்பன் சர்ஜரியில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓப்பன் சர்ஜரி நல்ல ரிசல்ட்ஸ் தான் கொடுக்கும். பட் ஓப்பன் சர்ஜரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்கார் பெருசாக இருக்கும், சீக்கிரம் ரெக்கவரி ஆகிறத கொஞ்சம் டிலே ஆகிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. இப்போ ரோபோட்டிக் வந்துட்ட பிறகு அதில் வைக்கிறதெல்லாம் ஒரு சின்ன ஹோல் போட்டு வச்சு நல்லா அந்த அனஸ்டமோசிஸ் பண்ணுற நம்மளால் ஈஸியாக நல்லா பண்ணுற மாதிரி இருக்குது. ரெக்கவரி அவங்க குயிக்காக வர மாதிரி இருக்குது. அது ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அப்புறம் மைக்ரோஸ்கோப் சர்ஜரியில் முன்னாடிலாம் வேஸ்குலர் தான் நிறைய பண்ணிகிட்டு இருப்பாங்க. வேஸ்குலர் ஆப்தால்லாம் பண்ணுவாங்க, நியூரோசர்ஜரி பண்ணுவாங்க. இப்போ மைக்ரோஸ்கோப்பரி இந்த ஆண் மலட்டுத்தன்மைக்கு வாரிகோசில்னு சொல்லுவோம், டெஸ்ட்டு சுற்றி நிறைய மணி நேரம் வெயின் சுற்றிருக்கு. அதில் முன்னாடிலாம் ஓப்பன் சர்ஜரியில் பண்ணிகிட்டு இருப்பாங்க, நேக்கடாக ஐல் விஷனில் பார்த்து பண்ணுற மாதிரி. இப்போ மைக்ரோஸ்கோப் அந்த நுண்ணியமாக அந்த என்னென்ன வெசல்ஸ்லாம், கெட்ட வெசல்ஸ்லாம் இருக்குது, ரத்த குழாய் தாமனி சைடாக இருக்கும், அதெல்லாம் லைகேட் பண்ணி நல்ல ரிசல்ட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்காங்க. ரோபோட்டிக்ஸு, மைக்ரோஸ்கோப்பி, லேப்ரோஸ்கோப்பி, லேசர்ன்றது ஒரு காமன் வேர்டு. பட் அதில் பல வகையான லேசர் இருக்குது. ஆரம்பத்தை வந்த லேசரில் இப்போ நிறையா மறைஞ்சு போயிடுச்சு. எதனாலன்னா அதில் வர அட்வான்டேஜ், அடுத்தடுத்து வர லேசரில் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது, நல்லா ஃபைனாக இருக்குது, சைடு வேஸ் இல்லாமல் இருக்கிறதுனால இன்னும் முன்னியம் நல்லா வந்துருச்சு. ஹோல்மியம் வந்துச்சு, தூளியம் வந்துச்சு, இப்போ தூளியம் ஃபைபர்னு வந்துருச்சு. அந்த லேசர் மூலமாக ப்ராஸ்டேட்டிக் வெளில இருந்து எடுக்கிறது. ஸ்டோன் முன்னாடி அந்த லேசரோட இன்னொரு லேசரை நல்லா உடையுதுன்னா அது அட்வாக பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்புறம் கீ ஹோல் சர்ஜரிஸ். முன்னாடிலாம் கிட்னி ஸ்டோன், பெரிய ஸ்டோன் 2-3 சென்டிமீட்டர் வந்துச்சுன்னா, நான் சொல்கிற ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் ஓப்பன் சர்ஜரி மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு இருப்பாங்க. இப்போ எல்லாமே அட்வான்ஸ் டெக்னாலஜி. கீ ஹோல் ஒரு ஹோல் மூலமாக பொறுத்து அந்த மினியேச்சர், இன்னும் ஹோல்லே 3 சென்டிமீட்டர், 2 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர், ஒரு 0.5 சென்டிமீட்டர் அந்த அளவு டயமீட்டரே சுருங்கி
சின்ன ஸ்கோப் மூலமாக போய் அந்த பெரிய ஸ்கோனை உடச்சி எடுக்கலாம் இருக்குது. அது இல்லாமல் அப்படி நுனி ஸ்கோப் போடாமலும் கீழ் வழியாக நம்ம வெளிப்புறம் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டல் மூலமாக ப்ளக்ஸிஸ்கோப் கோப்ராஸ்கோப்னு சொல்லுவோம், அதில் விட்டு லேசர் அட்வான்ஸாக வந்ததுனால அதனால வந்து பெரிய ஸ்டோன் கூட கீழே வந்து உடச்சி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய அட்வான்ஸ் வந்துட்டு இருக்கு. இந்த ஃபீல்டு வந்து இன்னும் அட்வான்ஸ் ஆகிட்டு தான் இருக்கும், நிறைய ஆகிட்டு. மென்ஸ்க்கு வந்து ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் அது எவ்வளோ ஆபத்தானது? ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் வந்து நம்மளுடைய ஏஜிங் ப்ராசஸ். ஆபத்துன்னு சொல்ல முடியாது. பட் நீங்கள் கேட்குறது எந்த பெருசாச்சுன்னா எந்த லெவலுக்கு மேலே போச்சுன்னா நமக்கு ஆபத்து நம்ம இப்போ நினைக்கிறோம். அது கேன்சர் வரைக்கும் வருது அப்படின்னு சொல்றாங்க. ப்ராஸ்டேட் கேன்சர் ஆபத்தானது தான். நீ அந்த இப்போ ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் வந்து நம்ம சாதாரண ப்ராஸ்டேட்லேயும் வரும், ப்ராஸ்டேட் கேன்சர்லேயும் வரும். ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் இது வந்து சாதாரண ப்ராஸ்டேட்டா, இது கேன்சரா, நம்ம அதை கண்டுபிடிச்சதான் அது நம்ம ஆபத்தில் இருக்குமா நார்மலில் இருக்குமான்ட்டு. ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் ஏஜிங் ப்ராசஸ். நமக்கு எப்படி முடி கொட்டுதோ முடி நிறைக்குதோ ஆஃப்டர் 50 இயர்ஸ் கிராஜுவலி டென் டு என்லார்ஜ். கொஞ்சம் கிராஜுவல் எல்லா மேல்ஸுக்குமே ஆரம்பிக்கும். நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பரவாயில்ல 50 இயர்ஸ்க்கு அப்புறம் மேலே எவ்ரி இயர் வந்து ஒரு 2 to 3 cc அப்படி இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி அப்படியே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நார்மலாக 20 to 25 cc வரைக்கும் ஒரு வெயிட். அதுக்கு மேலே என்லார்ஜ்மெண்ட் ஆச்சுன்னா ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டு. இது கேன்சராக சாதாரண இருக்குன்றது சிம்டம்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ஓவர்லாப் ஆகும். வீக்கமும் ஓவர்லாப் ஆகும். சாதாரண ப்ராஸ்டேட் கேன்சருக்கும் சிம்டம்ஸும் நீங்கள் கேட்டிங்க ஃப்ரீக்வன்சி, இந்த ஹிஸ்டன்சி, அர்ஜென்சி இதுலேயும் இருக்கும், அதுலேயும் இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் கூட அடிஷ்னலாக பிளட்டு யூரினில் கலந்து வர்றது அதில் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். மெயினான டிஃபரன்ஷியேஷன் வந்து எக்ஸாமினேஷன், கிளினிக்கல் எக்ஸாமினேஷனில் பேஷண்ட்டு வித்தவுட் இன்வெஸ்டிகேஷனுக்கு முன்னாடி டிஜிட்டல் ரெக்டல் எக்ஸாம் சொல்லுவோம், டிஆர்இன்ட்டு. ஆசனோயில் கையை விட்டு அந்த ப்ராஸ்டேட் எவ்வளோ தூரம் என்லார்ஜாக இருக்குது, அதோட டெக்ஸ்சர் எப்படி நம்ம ஃபீல் பண்ணிடலாம். எல்லா யூராலஜிஸ்ட்டும் ஃபீல் பண்ணிவிடுவாங்க. அதிலே நம்ம ஓரளவு கண்டுபிடிச்சது சாதாரண என்லார்ஜ்மெண்ட்டாக கேன்சர்மாக இருக்குன்ட்டு. அப்புறம் அதுக்குரிய பிளட் டெஸ்ட்லாம் இருக்குது, பிஎஸ்ஏ அப்படின்ற ஒரு ஸ்பெசிஃபிக் பிளட் டெஸ்ட் இருக்குது. அது அதிகமாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அது அதிகமாக இருந்துச்சுன்னா பயாப்சி பண்ணி அதில் கேன்சர் தானே அப்ரூவ் பண்ணி ஆரம்ப ஸ்டேஜில் கேன்சர்னு கண்டுபிடிச்சிட்டா நம்ம பயப்பட வேணாம். ஆபத்தானது தான், பட் பயப்பட வேணாம். கம்ப்ளீட் க்யூர் இருக்குது அது 100%. அது வந்து அந்த ஃபுல்லாக எடுக்கிறதுக்கு ஓப்பன் சர்ஜரி முன்னாடி ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கீழே அடிவத்தில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதிலெல்லாம் நல்லா பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அட்வான்ஸ் ரோபோட்டிக் வந்ததுனால அந்த எடுக்கிறது ஃபுல்லாக எடுக்கிறது ரோபோட்டிக்கில் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஈஸியாக இருக்குது, நல்ல ரிசல்ட்ஸும் கொடுத்துருக்க மாதிரி இருக்குது. மூணாவதாக வந்து அந்த ஓப்பன் சைடு கீழ் வழியாக ஸ்க்ரோட்டத்துக்கு கீழே பெருநியல் அப்புறம் சொல்லுவோம், அதுவும் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து இது மாதிரி முன்னோட இது ஈஸியாக ரோபோட் எவ்வளோ அளவுக்கு ரிசல்ட் கொடுக்குதோ அதுவும் கொடுக்குது. ரோபோட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், இது கொஞ்சம் மீடியமாக இருக்கும். சைல்டு யூராலஜியில் என்ன நம்ம காமனாக பார்க்க வேண்டியதாக இருக்குது? எக்ஸாம்பிள் பெட் வெட்டிங் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? ஸோ சைல்டோட யூராலஜி எப்படி நம்ம கண்காணிக்கலாம்? யூராலஜி இட்ஸ் அப்ளிகபிள் போத் மேல்ஸ் அண்ட் ஃபீமேல்ஸ், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எல்லா வயதினருக்கும் உண்டு. பீடியாட்ரிக் யூராலஜி வந்து ஒரு நல்ல சப்ஸ்பெஷாலிட்டி. எல்லா யூராலஜிஸ்ட்டும் பேசிக் எல்லாருமே அவங்க பார்ப்பாங்க. அவங்களுக்கு மெயினாக சைல்டு எக்ஸாமினேஷனில் அந்த ஆண்குறிலாம் வெளியில் நல்லா டெவலப் ஆகிருக்கா, ஃபீமேல்ஸ்னால் அவங்களுக்கு ப்ரைவேட் பார்ட்டில் உடனே டெவலப் ஆகும், பிறப்பந்த உடனே அதுக்கு எக்ஸாமின் பண்ணுவாங்க. அதிலே ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா எங்களுக்கு யூராலஜி ரெஃபர் பண்ணிவிடுவாங்க. ஆண்குறியில் தோல் ஒழுங்காக முடியல, ஹோல் வந்து ஒழுங்காக வெளியில் வரல, விதப்பை ரெண்டு ஒழுங்காக வந்து டெவலப் ஆகலை, சில பேர் பிறக்கிறப்பெல்லாம் உள்ளவே இருக்கிற மாதிரி இருக்கும், அன்டிசன்டட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் ஆரம்பத்திலேயே அவங்க பீடியாட்ரிஷியன் குழந்தை டாக்டரே பார்த்துருவாங்க. எக்ஸாம் பண்ணுறப்ப அவங்க வந்து யூராலஜிஸ்ட்டை இல்லை பீடியாட்ரிஷியன் ரெஃபர் பண்ணுவாங்க. அதில் என்ன பகுதி டிஃபெக்ட் இருக்கோ அதை நம்ம சரி பண்ணலாம். ஹோல் கீழே இருக்குன்னா அதை அப்போவே அந்த ஏஜுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட். சில பேர் வந்து 6 மாதம், சில பேருக்கு 3 இயர்ஸ், அவங்க டிபெண்டிங் ஆன என்ன கண்டிஷன், என்ன மாதிரி ஃபிட்னஸ் இருக்காங்கன்னு பார்த்துட்டு நம்ம சர்ஜரி பண்ணலாம். துவாரத்தை மேலேக்கி வைக்கிறது, தோல் முடிக்கிறது, எடுக்கிறது, வேற வந்து கீழே இறங்கலைன்னா அந்த டெஸ்டிகல்ஸ் கீழே இறக்கி வைக்கிறது. சில பேருக்கு ரொம்ப அனாமலி இருக்கும். இப்போ நிறைய எந்த அளவுக்கு வந்து நம்ம கருத்தரிப்பு எல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியலாக போகிறோம், நேச்சுரலாக வேறு வழியில்லைன்றப்ப நம்ம ஆர்டிஃபிஷியல் போய் தான் ஆகணும். ஆர்டிஃபிஷியல் போகிறோம். ஐவிஎஃப் நார்மல் கருத்தரிப்போட ஆர்டிஃபிஷியல் கருத்தரிப்பு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும் தான் அந்த மாதிரி. ஸோ அவங்களுக்குலாம் நம்ம ப்ராப்பராக எக்ஸாமினேஷன் பண்ணிக்கணும், டெவலப்மெண்ட்லாம் ஒழுங்காக இருக்கா, ப்ரைவேட் பர்சன் ஒழுங்காக இருக்கா அப்படின்ட்டு. அதில் வந்து தோல் நான் சொன்ன ப்ராப்ளம் இல்லாமல் அடைக்கிறது, அப்புறம் கிட்னியில் வந்து கீழே யூரின் போகிறோம் மேலே வந்து போவோம், ரெஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி வீக்கெலாம் இருக்கா, பிறப்பிலே அம்மா வயிற்றில் கருவாக இருக்கிறப்ப குழந்தைக்கு ஸ்கேன் பண்ணி கிட்னி டெவலப்மெண்ட்லாம் ஒழுங்காக இருக்கான்னு பார்த்துடலாம். அந்த மாதிரி அதில் இருந்துச்சுன்னா முன்னாடிலாம் அதிலே வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கிறப்பவே ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நடனில் வந்து கொஞ்சம் பேபி நல்லா ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு வெளியில் பிறந்துட்ட பிறகு அவங்க பீரியாடிக்கலாக அப்சர்வ் பண்ணி ஃபாலோ பண்ணி அவங்க உடம்புவாக எப்போ தகுதியாக இருக்கோ, எப்போ ஃபிட்டாக இருக்குமோ அப்போ வந்து சர்ஜரி பண்ணுறோம். சில்ட்ரன் வந்து டயாபர்ஸ் கட்டுறதுனால யூரினரி இன்ஃபெக்ஷன் வருதுன்றாங்க, அது உண்மையா? டயப்பர் ரேஷன் பீடியாட்ரிக் குழந்தைகளுக்குலாம் டயப்பர் நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். என்னென்ன டயப்பர் யூஸ் பண்ணால் பீரியாடிக்கலாக கரெக்டாக மாற்றிடணும். அந்த டயப்பர் ஆன்டி ரேஷஸ் க்ரீம்ஸ்லாம் நிறையா இருக்குது, ஜிங்க் க்ரீம் பவுடர்லாம் இருக்குது, அது கரெக்டாக ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து நம்ம செல்ஃப் வாய்டிங் அவங்களே வந்து வாய்ட் பண்ணுற மாதிரி ட்ரெயின் பண்ணி தான் விடணும். மேபி இது ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 3லேருந்து அப்படியே கொஞ்சம் கிராஜுவல் ஸ்டார்ட் பண்ணலாம்.
ஏஜ்லேயும் வந்து நம்ம போகிறப்ப டயப்பர் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க, இரேஷனலாக யூஸ் பண்ணுறாங்கன்றப்ப கண்டிப்பாக அந்த ரேஷஸ் வரும். அது இன்ஃபெக்ஷன் வர ஆரம்பிக்கும். பீடியாட்ரிக் மட்டும் கிடையாது, குழந்தைகளுக்கு மட்டும் ஒரு அப்னார்மல்ஸ் இருக்குது. வயசானவங்களுக்கும் ட்ராவலுக்கு அப்பப்போ எங்கேயா யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே வந்து பெட் ரிடன் பேஷண்ட்டுக்கு கண்டிப்பாக தொடர்ந்து அவங்க டயப்பர் யூஸ் பண்ணிட்டு இருக்கப்ப அவங்களுக்கும் இன்ஃபெக்ஷன் வரும். டயப்பர் இரேஷனல் யூஸ், ஓவர் யூஸ், இரேஷனல் யூஸ், ஒழுங்காக க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணால் ரேஷஸ் வரும், இன்ஃபெக்ஷன் வரும். அது ப்ரொஃபலாக்டிக் தான், தடுத்துக்கணும். அந்த மாதிரி அதுக்காக நம்ம டயப்பரை யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. பேலன்ஸ்டாக பார்த்து யூஸ் பண்ணணும். சின்ன விஷயம் இருந்தால் கூட நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி எடுத்துடுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு யூரினரி இன்ஃபெக்ஷன் இல்லை வந்து யூரின் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கூட பேஷண்ட்ஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா கூகுளில் பார்த்துட்டு இந்த மாதிரி இருக்குமா அது மாதிரி இருக்குமான்லாம் உங்ககிட்ட நிறைய பேஷண்ட்ஸ் வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சும் இருக்கா உங்களுக்கு? நிறைய இருக்குங்க. இப்போ எல்லாருமே வந்து கூகுள் பார்க்கறது தப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு பேசிக் அவேர்னஸ் நாலேஜுக்காக பார்த்துக்கலாம். பட் அதையே நம்ம ஆத்தண்டியன்னு எடுத்து நம்ம குழம்பிக்கவும் கூடாது. வந்து கேட்பாங்க எல்லாருமே. இப்போ நம்ம இருக்க எல்லா பேஷண்ட்ஸுமே யாருக்கெல்லாம் அந்த மொபைல் ஆக்சஸ் இருக்கோ கூகுள், ChatGPT எல்லாமே பார்த்துட்டு கேட்குறாங்க. பட் இது எல்லாமே இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். பட் ஆத்தென்டிக் எடுத்துக்க முடியாது. அதை கிளினிக்கலாக கோரிலேட் பண்ணி அவங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கு தானே ஒரு டீச்சர் எப்படி இருக்காங்களோ, ஒரு மென்டர் எப்படி இருக்காங்களோ, அதுதான் வந்து டாக்டர் ஜென்ரலாகவே. யூராலஜிஸ்ட்ன்றப்போ அதுதான் அவங்க யூராலஜிஸ்ட். இப்போ நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ கூகுளில் பார்த்துட்டு அதை பார்த்து சிலதெல்லாம் வந்து கேட்குறது அது உண்மையாக தான் இருக்கும். நிறைய மோஸ்ட்லி உண்மையாக இருக்கு நான் பார்த்துட்டு. பட் அதுதான் உண்மை, அதுதான் ட்ரீட்மெண்ட் அப்படியே சொல்லிவிட்டு அவங்க அப்படியே வந்து ஒரு மாதிரி டவுன் ஆகிடுவாங்க. டிஃப்ரெண்ட் நிறையா. இப்போ எங்களுடைய எய்ம் என்ன, அசைன்மெண்ட், நாம் வந்து வி ஆர் இன் தர் ஷூஸ். அந்த இடத்துல இருந்து பார்த்துட்டு அதை கூகுளாலும் பண்ண முடியாது, எந்த ஏஐனாலும் பண்ண முடியாது. விஷுவல் வரப்போ நம்ம கம்ஃபர்ட் ஜோன் கொடுக்கறது வந்து ஒரு ஹியூமனுக்காக தான் கொடுக்க முடியும். அந்த ட்ரெயின்டு ஹியூமன் தான் வந்து டாக்டர். அதுலேயே வந்து சர்ஜரி ட்ரெயின்டு தான் யூராலஜிஸ்ட். ஸோ அவங்க வந்து கூகுளில் பார்க்குறது தப்புன்னு சொல்ல முடியாது. அவேர்னஸ் எடுத்துக்கலாம், பட் ஆத்தென்டிக்காக எடுத்துக்கூடாது. இது கண்டிப்பாக ஒரு ட்ரீட்மெண்ட் சொல்யூஷன் இருக்குது. நம்ம வந்து டாக்டரை பார்க்கலாம். அவங்களுக்கு ஃபேவரட்டான கரெக்டான ஸ்பெஷாலிட்டி வந்து பார்க்குறப்ப எல்லா டாக்டர் பேஷண்ட் ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் வந்து டிசீஸை டார்கெட் பண்ண மாட்டாங்க. டிசீஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் வந்து பேஷண்ட்ஸோட சிம்டம் மென்டாலிட்டி, அவங்க மென்டாலிட்டி. அதை கூகுளும் பண்ண முடியாது, எந்த ஏயும் ஃபியூச்சரில் பண்ண முடியாது. உண்மையே அந்த ப்ராப்ளம் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நார்மலாக வந்து இப்போ அவங்க ட்ராவல் போகிறாங்க, ட்ரிப் போகிறாங்க, இன்ஃபெக்ஷன் வருது. இல்லை ஏதாவது ஒரு இப்போ நியூலி மேரிட் கப்புள்ஸ் போகிறாங்க, அவங்க என்கவுண்டர் பண்ணுறாங்க, அதில் ஒரு லீஷன் மாதிரி வருது. வந்து டவுட்ஃபுல்லாக கேட்கணும், சார் இது மாதிரி ஆகிடுச்சு, ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், பதட்டமாக தான் இருக்கும், ஆன்சைட்டாக இருக்குங்கிறப்ப அவங்க காயமும் இருக்கும், இன்ஜூரியும் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துடலாம். ஆமாம் இப்படி ஆகிடுச்சு எல்லாமே சொல்லிக்கலாம். பட் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை, இது வந்துங்க யூஸ்வலாக இப்படி தான் வரும், காமனாக வரும், இந்த மாதிரி தான் இருக்கும், பயப்படாதீங்க அப்படின்னு ஒரு கன்சோல் வார்த்தை நம்ம கொடுக்குறது வந்து ஒரு டாக்டர் யூராலஜிஸ்ட் கொடுக்கணும். அவங்களுக்கு அதுக்கப்புறம் ரீயூஷர் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க மெடிசன் ப்ராப்பர் எடுத்துக்கிறாங்க, நிம்மதியாக போகிறாங்க. ஸோ கூகுள் பார்க்குறத நம்ம ஆத்தென்டிக் எடுத்துக்கூடாது, பார்க்கலாம். பட் பெஸ்ட்டு டெஃபினட்டிவ் கன்சல்டேஷன் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அப்ரோச்சிங் டு த டாக்டர் தான். அவங்கள பார்த்துட்டு பேசலாம். இது எந்த எராவாக இருந்தாலும் எப்போ ஹியூமன் இனம் இருக்க வரைக்கும் வந்து அது கரெக்டாக வந்து அது மாதிரி தான் பார்க்கணும். என்னோடய சஜஷன் அதுதான். பட் அதுக்காக நம்ம ஏஐ வந்து ஸ்கிப் பண்ணிட முடியாது, ChatGPT ஸ்கிப் பண்ண முடியாது. பார்த்துக்கலாம், சஜஷன் கேட்டுக்கலாம், ஆப்ஷன்ஸ் கேட்கலாம். இப்போ சர்ஜரி ஒரு ஆப்ஷன் நம்ம கொடுக்கணும்னு வச்சுருங்களேன். ப்ராஸ்டேட் கேன்சர் வந்துட்டுறாங்க, பயாப்சி பண்ணுறோம். பயாப்சி டீட்டெயில்ஸ் என்ன மாதிரின்றது ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் ஒவ்வொரு யூராலஜிஸ்ட்டுக்கும் ப்ரோட்டோகால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எந்த மாதிரி ரூட்டில் பண்ணுறோம், எந்த மாதிரி இதில் பண்ணுறோம், அந்த ஆனல் வழியாக பண்ணுறோமா, கீழே ஸ்கோட் இருக்க பெருமை வழியாக பண்ணுறோமான்னு சொல்கிறோம். அதெல்லாம் வந்து ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்கும், கூகுள் கொடுக்கும். அதில் வந்து பெஸ்ட்டுன்னு டிசைட் பண்ணுறது பார்த்தோன்னா அது வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு தான் கொடுக்கும். மோஸ்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து அதில் எதுலாம் இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்களோ வெஸ்டர்ன் லிட்ரேச்சர் நிறையா இருக்கும். நம்ம வந்து நம்ம ஏரியாவுக்கு லோக்கலாக இருக்க மாதிரி என்ன ஃபெசிலிட்டி இருக்குது, எப்படி கொடுத்தா உங்களுக்கு பெட்டராக இருக்கும், அந்த டெசிஷன்லாம் வந்து நம்ம நேட்டிவாக லோக்கலாக பார்க்குற யூராலஜிஸ்ட் கொடுக்கணும். அவங்க கொடுக்குறப்ப அவங்களுக்கு வந்து அது கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அது அப்புறம் ஆப்ஷன் ட்ரீட்மெண்ட், இது பயாப்சி ப்ரூவ் பண்ணி கேன்சர் வந்துருச்சு, அவங்க வந்து கண்டிப்பாக கேன்சர் வந்துருக்கு சும்மா இருக்கும். நானே அந்த பொசிஷனில் இருந்தால் சும்மா இருக்க மாட்டேன், போயிட்டு பார்ப்பேன் என்னென்ன ஆப்ஷன், எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், எப்படி எனக்கு சரி பண்ணிக்கலான்னு தான் ஏதாவது ஒரு ஹெல்ப் யாராவது கேட்குற மாதிரி பார்க்குறத பார்த்துட்டு இந்த ஆப்ஷனில் எடுத்து கொடுப்பாங்க. இது மாதிரிலாம் இருக்குது சார், எது பண்ண போகிறீங்க, எது பெஸ்ட்டாக இருக்குன்ட்டு. இது எல்லாமே கரெக்டு தான். பட் இந்த சினாரி உங்களுக்கு ஏற்றது, உங்களுக்கு ஃபிட்டானது, இந்த ஹாஸ்பிட்டலில் நான் பண்ணுறது யார் இப்படி பண்ணால் இப்படி ரிசல்ட்ஸ்லாம் இருக்கும், இது பெஸ்ட்டாக இருக்கும், இதுதான் உங்களுக்கு ஆப்டாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணி கைட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான யூராலஜி சர்ஜனால் தான் முடியும். அது அவங்க சாட்டிஸ்ஃபையும் ஆவாங்க. ஸோ நம்ம ஒரு அசிஸ்டட் டூல் மாதிரி தான் எடுத்துக்கணும், தவிர அதை ப்ரிடாமினண்ட்டாக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். கிட்னி ஃபெயிலியர் ஆனவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், அதோடைய ட்ரீட்மெண்ட் என்னவாக இருக்கும்? கிட்னி ஃபெயிலியர் வந்து எல்லாரோடைய ஒரு கிட்னி முழுசாக பாதிப்பட நிறைய காரணங்கள், இன்ஃபெக்ஷனு, கல், இதெல்லாம் என் ஸ்டேஜில் வந்து கிட்னி ஃபெயிலியரில் போய் முடியும். அனல்ஜெசிக் அப்யூஸும் மாத்திரை நிறையா கண்ணான்னு நம்ம எடுத்துக்கிறது நிறைய முடிவு ஆகும். சுகர், பிபி லாங் டேர்மாக இருக்கவங்களுக்கு அன்கண்ட்ரோலாக இருக்கும் கிட்னி ஃபெயிலியர் முடியும். இந்த கிட்னி ஃபெயிலியர் வந்து சடனாக வந்து சில பேர்த்துக்கு வரும். சடனாக வந்து
ஓவர் அப்யூஸ் ஆஃப் சப்ஸ்டன்சஸ், இப்போ ஓவர் ட்ரிங்கிங், ஓவர் அனல்ஜி அப்யூஸு, பார்த்துக்காமல் விட்டுறது, அந்த மாதிரி சடனாக வர மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி இந்த அக்யூட் நெஃப்ரோபதி, அக்யூட் கிட்னி இன்ஜுரின்னு சொல்லுவாங்க. சாதாரண ஒரு சிம்பிள் ஸ்டோன், ஒரு 7 mm ஸ்டோனு, சின்ன ஸ்டோனே கிட்னியில் வர பாதியில் 2 பாதிலையும் ஒரே டைமில் அடைக்கிறப்ப அவங்க 2 கிட்னிலையுமே அவுட்புட் வெளில வர முடியாது இல்லையா? அது வந்து சடனாக வந்து அதோட ஃபங்க்ஷன் பண்ண முடியாது, ஒரு ஷட் டவுன் மாதிரி ஆகிடும். அது வந்து அக்யூட் கிட்னி இன்ஜுரின்னு சொல்லுவாங்க. உப்பு லெவலில் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிட்னி ஃபெயிலியரே நம்ம வந்து சடனாக வர்றது, கொஞ்சம் காலங்காலமாக தள்ளி வர்றது, நாள்பட்ட நாளில் இருக்கிறது, கிரானிக், இந்த மாதிரி 3 நிறைய பிரிச்சிருக்கும். ஸோ டிபெண்டிங் ஆன் த ஸ்டேஜ், இப்போ அக்யூட்டாக வர்றதை நம்ம உடனே பார்த்து உடனே சரி பண்ணிட்டா அவங்க நியர் நார்மல் நல்லாவே ஆகிடுவாங்க. அவங்க கிட்னி ஃபெயில் நம்ம சொல்லிட முடியாது அக்யூட் கிட்னின்றது. இப்போ சுகர் பிபி கண்ட்ரோலாக வச்சுருக்காங்க, பீரியாடிக்கலாக செக்அப் பண்ணிக்கிறாங்க, அவங்களுக்கும் அந்த கிட்னி பழுதுறது ரொம்ப நாள் தள்ளி போட்டுக்கலாங்க, ஒரு சீக்கிரம் வராது. அதுவே எனக்கு சுகர் மாத்திரை எடுக்க மாட்டேன், நம்ம ஆல்டர்னேட்டிவ் மெடிசன் போகிறேன் அப்படின்னு சில பேர் ப்ராப்பராக கண்ட்ரோல் இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு ப்ராக்ரஸ் ஆகிட்டே போய்ட்டுருக்கும். கண்ட்ரோலில் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. எஸ்டாப்ளிஷ்ட் கிட்னி ஃபெயிலியர் இந்த மாதிரி பாதிப்புனால முழுசாக அவங்களுக்கு பாதிக்கிறப்ப அவங்களுக்கு வந்து யூரின் அளவு கம்மியாகும், ப்ளோட்டிங் மாதிரி ஆகிடுவாங்க. உலகம் கால்லாம் கை கால்லாம் வீங்க ஆரம்பிக்கும், மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். கொஞ்சம் தூரம் நடந்தாலே அவங்களுக்கு வந்து மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு அந்த பிளட் லெவல்னு பார்ப்போம், கிரியாட்டினின், யூரியா கிரியாட்டினின், ஜிஎஃப்ஆர், குளோமருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட், அந்த கிட்னியோட எப்படி வேலை செய்யுதுன்ற ஃபங்க்ஷன் பார்ப்போம். அதெல்லாம் லெவல் பாதிப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பாதிப்பாக இருக்கவங்களுக்கு அந்த ஸ்டேஜ்லேயும் நம்ம என்ன காரணத்தால் வந்திருக்கு அப்படியே அனலைஸ் பண்ணி அதை சரி பண்ணால் ஓரளவு கண்ட்ரோல் பண்ணலாம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த பர்சிஸ்டண்ட்டாக இருக்கும், அந்த லெவல் வந்து நார்மலுக்கு வரவே வராது, யூரியா கிரியாட்டின் ஜிஎஃப்ஆர்ன்றது. அவங்களுக்கு தான் நம்ம அந்த எஸ்டாப்ளிஷ்டு கிட்னி ஃபெயிலியர்ன்றது. அவங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் இருக்கிறப்ப சில க்ரைட்டீரியாலாம் எங்களுக்கு இருக்குது. பிளட்டில் வந்து பொட்டாசியம் அதிகமாக இருக்குது, மூச்சு வாங்குறது இருக்குது. அப்புறம் பேஷண்ட் வந்து மெடிசனில் ரெஸ்பாண்டே ஆகாது. அவங்களுக்குலாம் வந்து ஷார்ட் டைமாக ஒரு கிட்னி ஃபங்க்ஷன் பாதிக்கப்பட்ட ஃபங்க்ஷனை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு சொல்யூஷன் மாதிரி கொடுக்கலன்னா டயாலிசிஸ் போவாங்க. ஹீமோ டயாலிசிஸ், பெர்டோனல் டயாலிசிஸ், நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. டயாலிசிஸ் முன்ன மாதிரி அப்படிலாம் வந்து இப்போ பயப்பட தேவை, நிறைய டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. ரெகுலராக என்னுடைய பேஷண்ட் நிறைய பேர் டயாலிசிஸ் பீரியாடிக்கலாக பண்ணி நல்லாவும் அப்படியே ரெகுலராக இருந்துகிட்டு இருக்காங்க. இது ஒரு விதமான பேட்டர்ன், டயாலிசிஸ் பண்ணி நான் இருந்துருக்கிறேன் அப்படின்ட்டு. ஒரு யங் பேஷண்ட்டு இது மாதிரி அனல்ஜிசிக் அப்யூஸு, இல்லை கன்ஜெனிட்டலாக ஜெனட்டிக்காக ஒரு கிட்னி டிசீஸ் நிறையா இருக்குது, அந்த மாதிரி நிறைய டிசீஸ்லாம் இருக்குது. ஐஜிஓ நெஃப்ரோபதி, ஹியூமரட்டிக் யூரிமிக் சிண்ட்ரோம், அதெல்லாம் பயாப்சி பண்ணி கண்டுபிடிச்சோம். கன்ஜெனிட்டலாக பிறப்புலேருந்து இருக்குன்றவங்களுக்கு இந்த மாதிரி கிட்னி ஃபெயில் இருக்காங்க. குழந்தைகளுக்குலாம் கூட வரும். குழந்தைங்களுக்கு அல்போர்ட் சிண்ட்ரோம், அந்த ஐஜிஓ நெஃப்ரோபதிலாம் 18 அவங்க ஃபெயிலியர் மாதிரி வருவாங்க. ஸோ அவங்களுக்குலாம் நம்ம லைஃப் லாங் வந்து டயாலிசிஸ் கொண்டு போகிறது கஷ்டம் இல்லையா? அது பீரியாடிக்கல் கமிட்மெண்ட் மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்கு தான் அந்த கிட்னி மாற்று அறுவை சிகிச்சைன்னு வந்துடும். அதுதான் இந்த இப்போ ஒரு வரப்பிரசாதம். யார் பண்ணலான்னா க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், அப்பா அம்மா, க்ளோஸ் ஃபஸ்ட் இயர் ரிலேட்டிவ்ஸ்லாம் பண்ணலாம். அது மாற்று அரிசி தான் முன்னாடி சொன்ன மாதிரி ரோபோட்டிக்கு இப்போ அட்வான்ஸ் செப்டிங் வந்துருக்கு. அது மாற்று அரிசி பண்ணுறப்ப அவங்களுக்கு நியர் நார்மல் லைஃப் தான். அது பீரியாடிக்கலாக ஃபாலோஅப் இருக்கணும், பட் அவங்க நல்ல லைஃப், நார்மல் கிட்னி மாதிரி நல்லா பண்ணிட்டு. கிட்னி ஃபெயிலியர்ன்ட்டு நம்ம பயப்பட வேணாம். ஏன்னா அது மற்றது மாதிரி கேன்சர் பரவி உயிராபத்தம் அப்படின்னு கிடையாது. ட்ரீட்மெண்ட் இருக்குது. என்னென்னா நமக்கு மட்டும் இல்லை, நம்ம கூட இருக்கவங்களுக்கும் அவங்களோட நம்ம சிரமம் கொடுக்குற மாதிரி ஆகிடும். அவங்களுக்கு கேர் பண்ணிக்கணும், பார்த்துக்கணும். அப்புறம் கூட இருக்கவங்களுக்கு நம்ம டிமாண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும் இல்லையா? அவங்க கிட்னி ஒரு கிட்னி கொடுக்குற மாதிரின்ட்டு. அதுக்கு பெஸ்ட்டு வந்து பீரியாடிக்கல் ரெகுலர் ஹெல்த் செக்அப், முன்னாடியே பார்த்துக்கிறது. அப்யூஸ் ஆகக்கூடாது. எந்த மெடிசின்ஸு, அமெனர்ஜிஸ்க்கு எந்த ஒரு ட்ரக்கு அடிக்ஷனாக வரும், ஸ்மோக்கிங்கோ ட்ரிங்கிங்கோ இந்த பழக்கம் இல்லாமல் நேச்சுரல் டயட்டு, ப்ராப்பர் இன்டேக்கு, ஒர்க் லெவல் ரொம்ப ஓவர் ஸ்ட்ரெஸ் வச்சுக்கக்கூடாது. ரொம்ப ஓவர் அம்பிஷனுக்கு ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸும் வைக்கக்கூடாது. பீரியாடிக்கலாக பேலன்ஸ்டாக வித் யோகா, மெடிசன் இந்த மாதிரி ப்ராப்பராக பார்த்துக்கிட்ட லைஃப் ஸ்டைல் பார்த்துக்கிட்டா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். கிட்னியை பொறுத்த வரைக்கும் அது எதுக்கு அப்ளிகபிள், அது கிட்னியை வந்து ப்ரிவென்ஷன் பெட்டர். ஏன்னா கிட்னி பாதிப்பு வந்துச்சுன்னா பேஷண்ட்டுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, அந்த ஃபேமிலிக்கே பாதிப்பு. பொருளாதாரமும் சரி, அப்பா அம்மாவுக்கும் சரி, எல்லாத்தையும் பாதிப்பு. அந்த மாதிரி சுச்சுவேஷன் வராமல் பார்த்துக்கிறது தான் பெஸ்ட் சால்வ். மேல் இன்ஃபர்டிலிட்டிக்கு யூரோலஜிஸ்ட்டை பார்க்கணுமா? எந்த மாதிரி பிரச்சனைக்காக அவங்க வராங்க? மேல் இன்ஃபர்டிலிட்டி நம்ம ஜென்ரலாக கவுன்சிலிங் கொடுக்குறது எல்லாமே ஆண்ட்ராலஜின்னு சொல்லுவாங்க. அதில் ஆத்தென்டிக்காக யாருன்னு பார்த்தோன்னா யூராலஜிஸ்ட் தான். அந்த ஆண்ட்ராலஜி கொஞ்சம் இன்டர்வென்ஷன்லாம் பண்ணி சரி பண்ணுறது யூராலஜிஸ்ட் தான். ஆண்ட்ராலஜி ஒர்க்கப் யார் வேணால் பார்க்கலாம். பேசிக்காக நம்ம எம்பிபிஎஸ் முடித்தவங்க, அப்புறம் எம்டி மெடிசன் முடித்தவங்க, எம்டி சைக்காட்ரி முடித்தவங்க எல்லாமே இந்த ஆண்ட்ராலஜி ஒர்க்கப்லாம் பார்க்கலாம். பட் அதில் ஸ்பெசிஃபிக்காக இன்டர்வென்ஷன் கொடுத்து நம்ம சர்ஜரி பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுன்னா அது யூராலஜிஸ்ட் ரோல் தான். அது அவங்களுக்கு என்ன மாதிரி ஒர்க்கப்ன்ட்டு சொல்லணும். எப்படி நம்ம இப்போ ஒரு குழந்தையின்மை, ஒரு பீரியடுக்கு அப்புறம் குழந்தையின்மை வருதுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து ஃபீமேல் தான் பார்ப்பாங்க. ஃபீமேல் பார்த்துட்டு கைனகாலஜி பார்க்க சொல்லுவாங்க. ஃபீமேல் அவங்களுக்கே தெரியும் இந்த பீரியாடிக்கலில் irregular மென்ஸ்ட்ரேஷன் இருக்குது, இந்த மாதிரி இஷ்யூன்னு தெரிஞ்சிடும். கைனகாலஜிஸ்ட்டை பார்த்துட்டு நீங்கள் ஹஸ்பண்டை வந்து யூராலஜிஸ்ட்டை பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு பேசிக்காக அந்த விந்தோன டெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க. அது அவங்களே கூட பார்க்கலாம். விந்தோன டெஸ்ட்டில் கவுண்ட்லாம் கம்மியாக இருக்குது,
ஃபஸ்ட்டு ப்ராப்ளமே வந்து ப்ராப்பராக ரிலேஷன்ஷிப் இருந்திருக்காரு. அதை முதல்ல ஹிஸ்ட்ரி எவாலுவேஷன் பண்ணணும். அன்கன்சம்யூட்டட் மேரேஜ்னு சொல்லுவாங்க. ப்ராப்பராக அந்த செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பே இருந்திருக்காரு. அதனுடைய ப்ராப்ளம் என்ன இருக்குது, எரெக்ஷன் இஷ்யூ இருக்கா, எஜாகுலேஷன் இஷ்யூ இருக்கா, அதெல்லாம் எவாலுவேட் பண்ணி அதுக்கு மெடிசன்ஸ்லாம் கொடுப்போம், சரி பண்ணுவோம். கவுன்சிலிங் மாதிரி ஒன்று கொடுப்போம், அது டீம் மாதிரி இருந்துட்டு அதில் பார்த்துட்டு அதுலேயும் கிளிக் ஆகல, பேசிக்காக ஒரு கவுண்ட் ப்ராப்ளமாக இருக்குன்னா அது வந்து அனாட்டமி ப்ராப்ளம் மாதிரி ஆகிடும். கவுண்ட் எதனால் வந்து கம்மியாக இருக்குது, வர்ற பாதையில் அடப்பு இருக்கா, இல்லை உற்பத்தியே வந்து கம்மியாக இருக்கா, அந்த மாதிரி கேட்டகரி பண்ணுவோம். அப்செக்டிவ், நான் அப்செக்டிவ் ஒவ்வொரு லெவலுக்கும் ஒரு டெஸ்ட் இருக்கும். பேசிக் ஹார்மோன் டெஸ்ட்டு ஸ்டார்ட்ஸ் வித் பேசிக் கிளினிக்கல் எக்ஸாமினேஷன். அவர் ஆணூறுப்பில் ஒருங்க டெவலப் ஆகிருக்கா, அவரால் பர்ஃபார்ம் பண்ண முடியுமா, எல்லாம் எவாலுவேட் பண்ணிட்டு அந்தந்த ப்ரோட்டோக்காலுக்கு ஏற்ற மாதிரி அதில் வந்து கம்மியாக இருக்குன்னா அதுக்கு மெடிசன் கொடுப்போம். இல்லை பிளாக்கு இருக்குன்னா பிளாக்கை ரிலீஸ் பண்ணுவோம். எதனால் கம்மியாக இருக்குது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நரம்பு சுற்றிட்டு இருக்குது, இல்லை பிறப்புலேருந்து ஜெனட்டிக் ஃபேக்டர்லாம் இருக்குது, இந்த குரோமோசோம் அனாலிசிஸ் வரைக்கும் போவோம். எல்லாம் எவாலுவேட் பண்ணி பண்ணுவோம், ஹெல்ப் பண்ணுறது பார்ப்போம். பட் ஈவன் கொஞ்சம் ஸ்பெர்ம் இருந்தாலும் நம்ம ஒரு க்ரைட்டீரியா இருக்குது, அந்த இதுக்குள்ளே நார்மல் செக்ஷுவல் கோர்ஸில் கன்சீவ் ஆகலாம். அப்படி இல்லைனா கூட அந்த ஸ்பெர்மை கான்சன்ட்ரேட் பண்ணி இன்செமினேஷன் மாதிரி, இந்த ஐயுஐ இன்செமினேஷன் மாதிரி எப்படி நம்ம அனிமல்ஸ்க்குலாம் பண்ணுறோமோ அது மாதிரி இன்செமினேஷன் ப்ராசஸ், சிம்பிள் ப்ராசஸ், அதில் கூட வந்து கன்சீவ் பண்ணலாம். எப்போ வந்து அவங்க செமனே வந்து கிடைக்கல, வெரி ஃபியூ ஸ்பெர்ம்ஸு, அப்புறம் ஃபீமேல் பார்ட்னருக்கு வந்து ஓவுலேஷன் ஓவரி கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்றப்ப தான் இந்த ஆர்டிஃபிஷியல் கன்செப்ஷன், ஐவிஎஃப், எக்ஸி இந்த மாதிரி இதெல்லாம் வருது. அது கடைசி ரிசார்ட்டாக வச்சுப்பாங்க. வேறு ஆப்ஷன்ன்றப்ப நம்ம அதுதான் போயிடணும். மேல் இன்ஃபென்ட்டிக்கு சர்ஜரி வைஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேரிகோசல் ரீப்பர் பிளாக் எடுக்கிறது, வேஸோ எப்படி எங்கெங்கெல்லாம் பிளாக் இருக்கோ கனெக்ட் பண்ணி தைக்கிறது, அப்புறம் உற்பத்தி இருக்கா இல்லையான்ட்டு பயாப்சி பண்ணுவோம், டெஸ்டில் பயாப்சி அந்த பண்ணுறோம். அதெல்லாம் பார்த்து கைனகாலஜிஸ்ட்டும் இது ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் எம்ப்ரியாலஜிஸ்ட்னு ஒருத்தர் இருப்பார். அவங்க வந்து எம்ப்ரியாலஜி ரிலேட்டட்ன்ட்டு அதுக்காக ஸ்பெஷலாக ட்ரெயின் ஆகணும். மைக்ரோஸ்கோப்பில் வச்சு எம்ப்ரியோவில் ஸ்பெர்மை வந்து பிப்பட்டில் வச்சு இன்செர்ட் பண்ணி பண்ணுற ஒரு டெக்னாலஜிலாம் இருக்குது. ஸோ ஒரு டீம் ஒர்க் தான் அது நல்லா பர்ஃபெக்டாக பண்ணுறப்ப பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல குழந்தை கிடைக்குது, நிறைய வாய்ப்பு இருக்குது. எந்த அளவுக்கு மென்ஸ் இப்போ இது செஞ்சுக்கிறதுக்காக வராங்க டாக்டர்? முன்னாடியெல்லாம் லேடிஸ் மேலே தானே அந்த பழியெல்லாம் போடுவாங்க, இன்ஃபர்டிலிட்டி. ஆமாம், இப்போ நாலேஜ் எல்லாம் மாறிடுச்சு. இப்போ முன்னாடி நம்ம நிறைய ஜாயின்ட் ஃபேமிலி இருந்து நம்ம கல்ச்சர் மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு என்ன ஃபீமேலை டார்கெட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே, இப்போ எல்லாமே எஜுகேட்டட். இப்போ கூகுளும் அதுக்கு ஒரு எல்லாம் நம்ம ஒரு ஹேட்ஸ்ஆப் தான் சொல்லுவோம். எல்லாரும் நாலேஜ் இருக்குது. மேல்ஸ்க்கு ஈக்குவலி கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டர்ஸ் நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேயே இருக்குது. இன்ஃபேக்ட் இப்போ டெக்னாலஜி நம்ம லைஃப் ஸ்டைல்லாம் இப்போ மாறினால மேல்ஸ்க்கு தான் நிறையா, ஏன்னா அவங்க ஏஜ் வந்து அட்வான்ஸ் ஆகிடுச்சு. மேரேஜ் முன்னெல்லாம் 25 29 தான் பெட்டர் ஏஜ் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஒர்க் ஸ்டைல் ப்ரெஷர்லாம் 30க்கு மேலே ஆகிடுச்சு. லைஃப் ஸ்டைலாம் 30க்கு மேலே ஆட்டோமேட்டிக்காக வரப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால இன்ஃபேக்ட் அவங்களுக்கு கூட அந்த ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் ஹேபிட் வந்துச்சுன்னா இன்னும் கூட அந்த கவுண்ட்லாம் குறைய ஆரம்பிக்கலாங்க. ஸோ நாலேஜ் இருந்துச்சு. இப்போ வந்து டார்கெட் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஈக்குவலி பேலன்ஸ்டாக ஃபீமேல் மட்டும் அப்படி டார்கெட் பண்ணுறதில்ல. அப்படியே ஃபீமேல் டார்கெட் பண்ணி கைனகாலஜிஸ்ட்டை போனாலும் அவங்க கரெக்டாக அவங்கள பார்த்து சரி பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லைமா, உங்களுக்கு ஹஸ்பண்டுக்கு தான் இருக்கிற மாதிரி இருக்குது, அவரை வந்து யூராலஜிஸ்ட்டை பார்க்க சொல்லுங்கள் அப்படின்னு லெட்டர் மாதிரி எழுதி சஜஸ்ட் பண்ணி ரெஃபரல் கொடுத்துட்றாங்க, அவங்க தெரிஞ்சு கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ அவேர்னஸ் இருக்கிறதுனால இப்போ அந்த மாதிரி அவங்கள மட்டும் ஃபீமேல் டார்கெட் மட்டும் கிடையாது, ரெண்டு பேரும் ஈக்குவலாக. பட் ஆனால் கான்ட்ரிபியூஷன் ரெண்டு பேரும் ஈக்குவலாக தான் இருக்குது. ஒன்ஸ் மட்டும் நம்ம சொல்ல முடியும். டாக்டர், இப்போ ரேபிட் ஃபயர் கொஸ்டின் மாதிரி போயிடலாம். 1 சென்டென்ஸில் நீங்கள் ஆன்சர் பண்ணிவிடுங்க. மென் இன்ஃபர்டிலிட்டி வராமல் தடுக்கிறதுக்கு என்ன லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணலாம்? என்னுடைய அட்வைஸு இயர்லி மேரேஜ் வித் குட் ஃபுட் டயட், இதுதான். ஓகே, யூரினரி இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்க என்ன சேஞ்சஸ் பண்ணலாம்? யூரினில் ஃப்ளஷிங் தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஃப்ளஷிங்னா மோர் ஆஃப் யூரின் நிறைய போகிற மாதிரி ஃபுட்டு, வாட்டர் இன்டேக் அது மாதிரி எடுத்துக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. ஓகே, யூரோ கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு என்ன சேஞ்சஸ் நம்ம கொண்டு வரலாம்? அப்யூசிவ் சப்ஸ்டன்சஸ், யூரின் கேன்சர்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு டொபாக்கோ, ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் லைனாக வந்து விட்டுணும். அதுவுமே இருக்கக்கூடாது. ஒரு லைன் சொல்லணும், அதுதான் நான் அட்வைஸாக சொல்லுவேன். கிட்னி ஸ்டோன் வராமல் தடுக்க நம்ம என்ன பழக்கத்தை கொண்டு வரலாம்? அதுக்கும் வந்து ஃப்ளஷிங் தான். ஃப்ளஷிங்கிறது யூரின் அவுட்புட் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். யூரின் அவுட்புட் நிறையா மாதிரி இருக்கணும்னா வாட்டர் இன்டேக்கு அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பராக இருக்கும். ஒரு லைனை சொல்லணும்னா இதுதான் நம்ம ப்ராப்பராக எடுத்துக்கணும். டயட்டும் ப்ளஸ்ஸு இதுதான். டயட்டில் வந்து நம்ம ஹெவி ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகிற மாதிரி ஃபுட்டு எடுக்காமல் ஃப்ளஷிங் அவுட், யூரின் நிறையா போகிற மாதிரி அந்த மாதிரி பார்த்துக்கிட்டாலே அதுக்கும் ப்ரைவேட். ரொம்ப பொறுமையாக அழகாக எங்களுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.